அதிமுக கூட்டணி கட்சிகளே முறையா ஒருங்கிணைக்கல இல்ல தவற விட்டுட்டாங்க அப்படின்றத ஒரு கருத்தா நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா 10 ஆண்டுகள் கூட்டணியில இருந்தீங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரதுக்கான காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனியரசு மாதிரி ஒரு விசுவாசமான ஒரு கூட்டாளியை அதிமுக புரட்சி தலைவர் அம்மா இருக்க வரைக்கும் நெருக்கமான அணியில் இருந்த அம்மாவோட அன்புக்கு கட்டுப்பட்டு செல்ல பிள்ளையாக தான் நாங்கள் இருந்தோம். அம்மாவும் அப்படி இருந்தாங்க. ஆனால் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நடக்கிற எந்த சம்பவங்களும் ஆரோக்கியமானதாக இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை, நேர்மை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற அடிப்படை கொள்கைகள் குறித்து பற்றுறுதியே இல்லாத தலைவர்கள் நிறைந்திருக்கிற அதை பார்க்குறேன். ஆகவே எங்களை போன்ற ஒரு தத்துவவாதிகள், சித்தாந்தவாதிகள், இந்த மண்ணை நேசிக்கிற மக்களை நேசிக்கிறோம். நாங்கள் தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, இந்த மக்களினுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கிற, சுதந்திரம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற, மதசார்பற்ற இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற ஒரு பெரும் பொறுப்பு குடிமகனாகவும் ஒரு இயக்கத்தின் தலைவனாகவும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று மக்களுக்கு கடமையாற்றிய அந்த ஆளுமை வடிவத்திலிருந்து தனியரசு அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் இப்போதைய பொதுச்செயலர் எடப்பாடியிடம் எதிர்பார்த்தோம். ஆனால் எடப்பாடியார் தன்னுடைய கட்சியையும் ஒருங்கிணைக்கிறதுல அக்கறை இல்லாமல் இருக்கிறார். கூட்டணி கட்சிகளை அரவணைப்பதில் அறவே விலகி நிற்கிறார். மக்களை, மண்ணை, மொழியை நேசிப்பதிலும் பற்றற்றிருக்கிறார். ஆகவே அவரால் அந்த தலைமையை ஏற்று பயணிப்பதில் தனியரசுக்கு நீண்ட ஒரு நெருக்கடி நீடிக்குது. ஆகவே இந்த தேர்தல் மீண்டும் 2026 நெருங்கி வருகிற சூழ்நிலையிலும் இன்னும் அவர் எடப்பாடி எந்த முடிவு எடுக்க முடியாத அதே நிலை நீடிக்கிறதுனால எங்களுக்கு அவர் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமையும் அல்லது அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை தனியரசுக்கு இல்லை. சார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் தனிச்சு போட்டி, பாஜக ஒரு தலைமையை யோசிச்சுட்டு இருக்காங்க, அதிமுக போட்டியிடுது, தாவேகா எங்களுக்கும் திமுக தான் வர சட்டமன்ற தேர்தலில் போட்டி அது இன்னும் கடுமையாகும் அப்படின்னு நேற்றைய பொதுக்குழுவில் பேசியிருக்காரு. கள சூழல் எப்படி இருக்கு பார்க்க? அதான்பா, இப்போ நீங்கள் முந்தைய கேள்வியிலேயே நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை இழுப்பதற்கு கூட்டணி தோழமை இல்லை, கட்சிகள் ஒற்றுமை இல்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகம் என்று வெறும் 6 மாதம் ஓராண்டுகளுக்கு முன்பு கட்சியை துவக்கிய ஒரு சாதாரண நடிகர், ஒரு வயதான நடிகர் விஜய், எனக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அணிக்கும் தான் 2026 போட்டி என்கின்ற அளவுக்கு அந்த நம்பிக்கை வருவதற்கு எது காரணம் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலராக பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடியார் அந்த களத்தை அந்த அணியை தலைமையேற்று வழிநடத்துவதில் வீரியமற்று இருக்கிறார் என்பதை உணர்ந்த விஜய், அரசியலில் எல்கேஜி யூகேஜி அளவுக்கு கூட கற்றறியாத ஒரு விஜய் ஒரு பழுத்த அதிமுகவை அல்லது ஒரு எடப்பாடியாரை ஒரு பொருட்டாகவே கருதாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் பெரிய அவலம். அப்ப தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு 100 ஆண்டு கால தத்துவ இயக்கத்தை, அதனுடைய அரசை வீழ்த்துவதற்கு ஒரு சாதாரண ஒரு விஜய் தான் சாத்தியம். அதுதான் இந்த சிறப்பு பொதுக்குழு முடிவெடுக்குது. அதற்கான அதிகாரம் அவருக்கு கொடுத்திருக்கிறதுங்கிறதெல்லாம் நகைச்சுவையானது. ஆகவே எடப்பாடியார் இனியாவது விஜயை கடுமையாக களத்தில் நிராகரித்து விஜய் வர வேண்டும் என்ற அந்த நட்பு ஆசையில் அவர் அந்த அரசியல் பயணத்தை தொடராம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து கட்சியில் பிரிந்திருக்கிற சினிமா, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் மாதிரியான ஆளுமைகளை எல்லாம் ஒன்றுபட்டு புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை மெய்ப்பட ஒரு திராவிட பேர் இயக்கமாக அந்த கட்சியை கட்டி அமைப்பதில் பாஜகவின் மிரட்டலுக்கு கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்படாம, இந்துத்துவ இயக்கங்களுக்கு இரையாகாம ஒரு திராவிட கருத்தியலோடு எடப்பாடியார் அதை வழிநடத்தணும் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் தொடர்ந்து வைக்கிறேன், இன்னைக்கும் வைக்கிறேன். அப்படி இருந்தால் விஜய் களத்துக்கு வர முடியாது. விஜய் ஒரு 5 விழுக்காடு 6 விழுக்காடு வாக்குகளுக்குள்ள சுருக்கிடலாம். தமிழ்நாட்டில் இந்த இருதுருவ திராவிட அரசியல் நீடிக்கும். நாம் தமிழர் வெளிச்சி என்பது ஒரு தமிழ் தேசிய கோட்பாட்டு தளத்தில் அது வெற்றி பெறுகிறாங்க அல்லது ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று முன்னேறி வருகிறார்கள். அதை நாங்கள் ஏற்கிறோம். அதெல்லாம் தோழமை இயக்கம் தான், நட்பு இயக்கம் தான். அது ஒரு சூழலில் நாங்கள் எல்லாரும் இணைந்து அதை வலிமைப்படுத்துறது தான். ஆகவே அது ஒரு திராவிட சித்தாந்தத்துக்கும் கோட்பாட்டுக்கும் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கும் கோட்பாட்டுக்கும் பெரிய வேறுபாட்டாக தனியரசு பார்க்கல. சீமான் வைக்கிற பார்வை வேறு, தனியரசு வைக்கிற பார்வை வேறு அந்த பார்வையில். ஆகவே எடப்பாடியினுடைய இந்த வீழ்ச்சி தான் விஜய் மாதிரியான ஒரு புதிய நடிகர், புதிய கட்சி கூட நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிறோம், திமுகவுக்கு மாற்று நாங்கங்கிறத அளவுக்கு அந்த நம்பிக்கை வருவதற்கு எடப்பாடியுடைய பலகீனம் தான் காரணம். ஆகவே எடப்பாடி இப்பொழுதாவது சுதாரித்துக் கொண்டு விஜயை அல்லது தமிழக வெற்றி கழகத்தை நிராகரித்து விட்டு ஒரு வலிமையாக தன்னுடைய கட்சியை ஒழுங்குபடுத்தி அதனுடைய அணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம வேண்டுகோளாக வைக்கிறோம்.